Hello everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Thank you to all my subscribers. Lots of love and keep supporting me. என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன் பிட்வீன் மார்னிங் ஃபஸ்ட்டு வேலையே கிச்சன் க்ளீன் பண்ணுறது தாங்க. மெஸ்ஸியாக இருந்தால் குக் பண்ணவே தோணாது. க்ளீனிங் முடிச்சுட்டு குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருந்தது. ரொம்ப டைம் இல்லைனா கூட இந்த பர்டிகுலர் டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணுவேன். குவிக்காக முடிஞ்சிடும். வேறு எதுவும் இல்லைங்க, எக் குருமா தான். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் எக்கை பாயில் பண்ண வச்சுட்டேன். மீன் டைம் எங்களுக்கு டீ போட்டுட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சியும் காய்ச்சி வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ண டைம் இல்லை. ஸோ குவிக்காக மிக்ஸி ஜாரில் 2-3 பல்ஸ் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு எடுத்துட்டேன். பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஒரு பே லீஃப், 1/4 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு இந்த ஆனியனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. என்னோட மெஷர்மெண்ட் 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் கிரேவியும் நான் நைட்டு தோசைக்காக எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கும் இது ஓகே அப்படின்னா சேம் மெஷர்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சேம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதே மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கையுமே ஆட் பண்ணிவிடுங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் 1/2 பீஸ் மட்டும் எடுத்து சாப் பண்ணிவிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவியில் ரா ஸ்மெல் போனதும் இந்த கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். குழம்பு கொஞ்சம் தனியாக இருந்தால் தான் ஒயிட் ரைஸ் அண்ட் தோசைக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அதை தூவி கொதிச்சதும் இறக்கிடலாம். ஈஸி அண்ட் குவிக்காக பண்ணிடலாம். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தேவையே இல்லை. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.